அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன காணொலியில் நான் டென்மார்க்கில் நடக்கிற தமிழ் கோயிலில் திருவிழாவை காமிச்சிருந்தேன். அதிலே ஒரு இங்கே இருக்க தமிழர்களுடைய திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் திருமணத்துக்கு போக முடியல. ஆனால் திருமண வரவேற்புக்கு வந்துட்டேன். வாங்க காணொலிகளை போவோம். தமிழர்களுடைய திருமண வரவேற்புகள் டென்மார்க்கில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத முழுசாக இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. டென்மார்க்கில் என்னுடைய உற்ற நண்பர், அண்ணன் இல்லை அப்பான்னு கூட சொல்லலாம், ஈசன் ஐயா, அவருடைய மகனுடைய திருமண வரவேற்புக்கு தான் என்னை அழைச்சிருந்தார். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏற்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பூக்கள் வச்சுருக்கிறதாகட்டும், இந்த விளக்குகள், மெழுகு வெகு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாகவே தமிழ்நாட்டில் நான் சென்னையில் பல திருமணங்களுக்கு நிறைய பெரிய அரசு அதிகாரிகள் இல்லை அரசியல்வாதிங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன். நான் 2009 இளங்கலை இறுதி ஆண்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பன் திருமலை வாயிலில் சென்னை திருமலை வாயிலில் சங்கர் சவுண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒலி அமைப்பு வச்சுருந்தாங்க. அப்போ அவனோட சேர்ந்து போய் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒலி அமைக்கிறதுக்காக என்ன பகுதி நேர வேலையை நான் போய் அவங்க கூட செய்வேன். அப்போ அந்த மாதிரி நான் நிறைய கல்யாணங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ சிறப்பான ஒரு ஏற்பாட்டை நான் பார்த்ததே கிடையாது. செம்ம இல்லை? மணமக்களுடைய டேனிஷ் நண்பர்கள் தமிழில் தான் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வாசித்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. என் பையனோட தான் வந்திருந்தேன், குடும்பமாக வந்திருந்தோம் நாங்கள். என் பையன் பார்த்திங்கன்னா அவன் நண்பர்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். நம்ம சாப்பாட்டு பக்கம் அப்படியே திரும்புவோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊன் சோறுலேருந்து, பருப்பு சோறுலேருந்து, கோழி, பரோட்டா, கொத்து, கருவாடு, இறால், என்னென்னமோ வச்சுருக்காங்க. வாங்க எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். தட்டில் என்னடா இது எல்லாத்தையும் போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் என்ன இதான் கொஞ்சம் மாடான்றீங்க. அருமையாக இருக்குது, செம. என்ன சைடுல ஒதுக்குறான், குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில போனோம். தரமான சாப்பாடு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல உணவு. இது பார்த்திங்கன்னா அது ஈழத்து கொத்து, இது ஆட்டுக்கறி, இது கோழி பொரிச்சது, அப்புறம் ஊன் சோறு. நடுவில் இருந்த கொஞ்சம் பக்கத்தை காணும், நான் சாப்பிட்டேன். கருவாடை பொரிச்சு வச்சுருந்தாங்க அப்படியே. நான் கருவாடு சாப்பிட்றதில்ல, இது நண்பனுடைய தட்டு. நல்லி எலும்பு ஒன்று சிக்கியிருக்கு, உறிஞ்சிட வேண்டியதுதான். ஆஹா, இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதியா? எங்கள் தாத்தா ஆடு வெட்டிக்கிட்டு இருந்தப்போ சாப்பிட்டது இந்த நல்லி எலும்பெல்லாம். இது இந்த ஊர் காளிமார்க், நம்ம ஊரில் காளிமார்க் சோடா மாதிரி இது இந்த ஊர் குளிர்பானம். இங்கே டென்மார்க்கோட இது, வேறு எங்கேயும் இது இருக்காது. மணமகள் பாட ஆரம்பிச்சிட்டாங்க மணமகனுக்காக. வாங்க கேட்போம். மணமகள் அருமையாக பாடிட்டாங்க. இப்போ மணமகன் மணமகளுக்காக அருமையாக ஒரு ஆட்டத்தை போட போகிறாரு. ஆஹா, மணமகன் பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டாரு. இதுக்காக தனியாக பயிற்சி எடுத்திருப்பாங்களோ எல்லாரும். பயங்கரமாக ஆடிட்டாங்க ஐயா. சரியான போடு.
போட்டி தான். மணமகளும் தோழிகளும் போட்டி போட்டு ஆடுறாங்க ஐயா. மணமக்களுடைய கொண்டாட்டத்தை தானே பார்த்தீங்க, பெற்றோருடைய கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்கலையே. இதோ பாருங்கள். பெற்றோர்கள் தான் பயங்கரமாக ஆடுறாங்கன்னு பார்த்தா பெற்றோருடைய நண்பர்கள்லாம் வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. பார்க்குறதுக்கே நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எனக்கு. உணவுலேருந்து இந்த மண்டபத்தோடைய வடிவமைப்பு, இதோடைய அலங்காரங்கள்லேருந்து இந்த ஆட்டம் பாட்டம், இந்த நிகழ்ச்சியோடைய ஒழுங்கு, இது எல்லாமே பார்த்தா ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி மாதிரி நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே வந்து மிகச்சிறப்பாக இருந்துச்சு. மணமக்களுடைய பெற்றோர்கள் வந்து நிறைய நல்ல நண்பர்களை சம்பாதிச்சிருக்காங்கன்றது தெரியுது. அதே மாதிரி தான் மணமக்களும் அவங்களுடைய நண்பர்களுமே வந்து அருமை. நள்ளிரவு 1 மணி வரைக்கும் இந்த கூட்டம் குறையவே இல்லை. அதே ஆட்டம் பாட்டத்தோடு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. மணமக்கள் இதே மகிழ்ச்சியோட 100 ஆண்டு காலம் வாழணும்னு மனதார வாழ்த்துறேன். அதற்கு இறையருள் புரியட்டும். நீங்களும் வாழ்த்துங்க நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.